டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ இருக்கிற நிறைய பெண்கள் மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலும் டேண்ட்ரஃபும் மட்டும்தான். சீப்பை வச்சு சீவும்போது முடியெல்லாம் கொத்து கொத்தாக சீப்போடு வரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வெள்ளை வெள்ளையாக அப்படியே உதிர்ந்து தலையிலேருந்து விழுந்துகிட்டே இருக்கும். இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் நிறையா என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் எடுத்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு செய்முறை விளக்கம் தான் இது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு முதலாவதாக பச்சை பயிறு ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறோம். அதை இந்த ஒரு பெரிய தட்டில் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து வெந்தயம் 100 கிராம் எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா இயல்பாகவே நம்மளுடைய உடம்பு எல்லாத்தையுமே நல்லா கூலிங்காக வச்சுக்கிறோம். அதோடு சேர்த்து தலையில் இருக்கிற சூடு குறையிறதுனால நம்ம முடியோட வேர்க்கால்கள் எல்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்ததாக ஆளி விதை ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறோம். இந்த ஆளி விதை என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா நம்மளுடைய முடியை நல்லா பளபளன்னு சைனிங்காக வச்சுருக்கோம். அடுத்ததாக இது கூட ஆவாரம்பூ ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில், ஒரு சில ஸ்டோர்களில், சூப்பர் மார்க்கெட்டுகளில் கூட இந்த பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். இதோடு சேர்த்து மகிழம்பூ ஒரு 50 கிராம். இது எல்லாமே ட்ரையானது தான். இப்போ அதையும் இந்த தட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ரோஜா இதழ், பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரோஜா இதழ் காஞ்சது, இது கடையிலே இருக்கும். இதுவும் ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறோம். அதையும் இந்த தட்டில் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து செம்பருத்தி பூ நல்லா காஞ்சது ஒரு 30 பீஸ் எடுத்துருக்குறோம். அதையும் இந்த தட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறோம். நம்ம வீட்டில் எப்போவும் சாப்பாட்டுக்கு வச்சுருக்கிற அந்த புழுங்கல் அரிசி தான். அது ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வீடுகளில் பெரியவங்கள்லாம் முன்னாடி சொல்லுவாங்க, அரிசி கழுவுன தண்ணியை வச்சு முடியை வாஷ் பண்ணோம் அப்படின்னா முடி நல்லா ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு. அந்தளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சது இந்த அரிசி. அதனால தான் அதில் சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக இது பூந்தி கொட்டை. இந்த பூந்தி கொட்டையோட அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம் எடுத்துருக்குறோம். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இந்த பூந்தி கொட்டை என்ன வேலை செய்யும் அப்படின்னா நம்ம முடியில் இருக்கிற அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு இது எல்லாத்தையுமே எடுத்துரும். இப்போ இந்த பூந்தி கொட்டை பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கும். இதில் இருக்கிற விதையை நம்ம பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி கையில் வச்சு அமுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உடஞ்சிரும். அதை எடுத்துகிட்டு அந்த விதையை மட்டும் துண்டாக தூக்கி வெளியில் போட்டுடலாம். விதை நமக்கு தேவையில்லை. அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் தேவை. இதை கையில் பிச்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா இடிகளோட அந்த இடிக்கிற கல்லை வச்சு லேசாக தட்டுனீங்கன்னா இது தனியாக அது தனியாக வந்துடும். இப்போ எல்லா பூந்தி கொட்டையில் இருக்கிற விதையை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த தட்டில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 25 கிராம் அளவுக்கு வெட்டி வேர் எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் இந்த தட்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீயக்காய். இந்த சீயக்காய் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். இந்த சீயக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ப்ரௌனாக கிடைக்கும், ஒரு சில இடத்துல கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த சீயக்காய் அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்தாச்சு. இதை அப்படியே நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். சுண்ட வெயில் அடித்ததுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அரவையில் கொடுத்து மொத்தமாக அரைச்சிக்கலாம். இப்போது 2 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்தளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா தாராளமாக 3-4 மாதத்துக்கு வரும். இப்போ அரவையில் கொடுத்து நல்லா இந்த சீயக்காய் பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் தட்டி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுட்டு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஷாம்புமே தேவையில்லை. இது ஒன்றே போதுமானது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி 2 ரவுண்டு 3 ரவுண்டு நீங்கள் தலையில் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா பொடுகு தொல்லையும் இருக்காது. முடி உதிர்றதும் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இந்த சீயக்காய் பொடி பார்த்தீங்கன்னா 6 மாதமாக தொடர்ந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி அதில் வந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் சொல்கிறதுனால அவங்களுக்கும் அது பயன்படும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த சீயக்காய் பொடி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை எடுத்துருக்குறோம். இப்போ இதுக்கான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவோட கடைசியில் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்களும் நோட் பண்ணி வச்சு தேவையான பொருட்களை பார்த்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு சீயக்காய் பொடியை அரைச்சி நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும்போது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.